வெல்கம் டு சிவஜோதி சமையல். வாங்க இப்போது கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானதெல்லாம் கேழ்வரகு, கம்பு, சோளம். இதை சம அளவு எடுத்துக்கிட்டு மிஷினில் அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ இந்த அரைச்சின்னு வந்த மாவில் எப்படி கூழ் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது சின்னதாக ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2.5 கரண்டி போட்டு நான் தண்ணி ஊற்றி கரைச்சி வைக்க போகிறேன். எனக்கு இந்த 2.5 கரண்டியே போதுமானது. இன்னொரு அரை கரண்டி போட்டுக்கிறேன், இதுவே போதும். இப்போது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சி வச்சிடலாம். இதை கை வச்சு தான் கரைக்கணும். நம்ம தமிழ் சாப்பாட்டில் எப்போவுமே கை வைக்காமல் எந்த ஒரு இதுவுமே செய்ய முடியாது. நம்ம பாருங்கள், கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி வச்சிடணும். இது ஒரு 8 மணி நேரம் ஊறணும். புளிச்சு வந்தால் தான் இது நல்லாயிருக்கும். அது ஒரு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நைட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதுக்கு தேவையான கூழ் செய்கிறதுக்கு ஒரு கப்பில் நொய் எடுத்துக்கிட்டேன். எனக்கு இந்த நொய் போதுமானது. இதை என்ன பண்ணலாம், தண்ணி ஊற்றி கஞ்சி மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போது இப்போ காலையில் ஊற வச்சேன் இல்லையா, அந்த மாவு எப்படி புளிச்சிருக்குதுன்னு பார்க்கலாமா? பாருங்கள், இந்த துணியில் கொஞ்சம் தண்ணி போயிடவே உங்களுக்கு ஒரு மாதிரி ஏடு கட்டின மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா புளிச்சு வந்துருந்தது. சாயந்தரமாக பார்த்தப்போ பாருங்கள், ரொம்ப அருமையாக புளிச்சு வந்திருக்கு. இந்த அளவு புளிச்சிருந்தால் போதுமானது. ரொம்ப புளிச்சிட்டாலும் வாசனை வந்துடும். இது நொய் நல்லா வெந்துட்ட பிறகு இதை ஊற்றி கைவிடாமல் கொஞ்சம் கலரி விட்டுகிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விடணும். கட்டியாக ஆகிடும். இல்லைன்னா ஊற்றும் போது கடகடன்ட்டு நம்ம கலந்துட்டு அதுக்கப்புறமா கூட மெதுவாக ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் பொறுத்து கூட நம்ம கலந்து விடலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இதை பாருங்கள், இந்த மாதிரி கட்டியாக தான் இருக்கணும். இப்போ இதை கழுவி அதிலே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதையே நல்லா கலந்து விடலாம். இதனுடைய நன்மைகள்லாம் பார்க்கலாமா? இது கூழ் இதில் நிறைய இரும்பு சத்து இருக்குது, நார் சத்தும் இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு மலச்சிக்கல் இருக்குதுன்றாங்க இல்லையா, அதுக்கு இதுதான் முக்கியமான ஒரு பொருள். இது சாப்பிட்டாங்கன்னா மலச்சிக்கலே இருக்காது. இன்னொன்று, குழந்த பிறந்திருக்குது இல்லையா, அவங்களுக்கெல்லாம் தாய்ப்பால் நிறைய சுரக்கும். தேவையில்லாத கொழுப்பு இருக்குது இல்லையா, அதெல்லாம் குறைஞ்சிடும். நம்மளுக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவும் ஜாஸ்தியாகும். முதல்ல உடல் எடை ரொம்ப குறையும். மெயினாக உடல் சூடு குறையும். இது சாப்பிட்டோமாக்கா உடலில் இருக்கிற சூடு குறைஞ்சிடும். இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் எல்லா சத்தும் இருக்கிறதுனால இது ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், இது நைட்டு முடிஞ்சிட்டு காலையில் பார்க்கலாம். பாருங்கள், ஏடு கட்டி எவ்வளோ திக்காக இருக்குது இல்லையா, இந்த ஏடு எடுத்துகிட்டு நம்ம கரைக்கணும். இது அவ்வளவும் உடம்புக்கு குளிர்ச்சியானது. சுடக்கூழ் சாப்பிடக்கூடாது, அது உடம்புக்கு ஹீட்டு. இது நல்லா ஆறி நேற்று செஞ்சது இன்றைக்கி சாப்பிட்ணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு இப்போது தயிர் கொஞ்சம் விட்டு, பாருங்கள், நான் வீட்லேயே துவைச்ச தயிர். இது பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோணுது இல்லையா? பா, என்ன அருமையாக இருக்குது பாருங்கள். இது நம்ம இதில் வேர்க்கடலை, ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 3 போட்டுக்குங்க. இது அப்படியே சாப்பிட்லாம். இதுக்கு மாங்காய் ஊறுகாய் செஞ்சுருக்கேன். அப்படி இல்லாதவங்க கொஞ்சம் பச்சை மிளகாவோ இல்லை மிளகா வத்தல் இருக்கு இல்லையா, அது சாப்பிட்லாம். வெல்லம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் சின்ன பசங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு பலமாகவும் இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. இது சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.